ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அம்மா மாலை போட்டிருக்கான்னு சொன்னேன் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி கோயிலுக்கு கிளம்ப போகிறாங்க. ஸோ அதனாலேயே நான் கொஞ்சம் எதாவது ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிவிட்டு சாயந்தரமாகவே வாசலெல்லாம் தொலைச்சி விட்டுட்டு சரி கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி கோலம் போட்டுட்ருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளேயே பாப்பா அத்தை அவங்களும் ஊர்லேருந்து வந்துட்டாங்க. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பேக் பண்ணிட்டு வந்திருக்காங்க. பாப்பாவை பூமிகா பாப்பா தான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃபஸ்ட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் எதுனாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு குளிச்சுட்டு வந்தோடனே கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கோலம் போட்டுட்டு அப்புறம் ரெடி ஆகிட்டு அப்புறம் போய் சாமி கும்பிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன பண்ணலான்னு சொல்லிவிட்டு நீங்களும் சொல்லுங்கள் அடுத்தடுத்து என்ன வீடியோ போடலான்னு. இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளார அப்புறம் சரி இப்போ டைம் ஒரு 5:30 இருக்கும். இன்னும் போய் கிளம்பிட்டு வந்துட்டு அப்புறம் அம்மா அத்தையெல்லாம் சமையல் பண்ணிகிட்ருக்குறாங்க, பேக் பண்ணி கொண்டு போகிறதுக்காக. அவங்கள பார்த்துட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு அம்மாவை தாட்டி விடலான்ட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இன்றைக்கி அதை விட பஸ்ஸு கரெக்டாக எல்லா நேரமும் கரெக்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தாட்டி விட நேரத்தில் இல்லை, புளி சாப்பாடு செஞ்சுருந்தாங்க. புளி சாப்பாடு தொட்டு பூரி செஞ்சுருந்தாங்க. அப்புறம் தக்காளி பிரியாணி சொல்லுவோம் இல்லைங்களா, குஸ்கா, அது இப்போ சாப்பிட்றதுக்கு பண்ணி வச்சுட்டு போயிருந்தாங்க. பூரிக்கு தொட்டுக்கிறதுக்கு தக்காளி தொக்கு பண்ணி கொண்டு போனாங்க. எல்லாம் பேக் பண்ணி ரெடியாக பண்ணி வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் அடுத்து சாமி கும்பிட்றது தான். அப்புறம் வீட்லேயே சாமி கும்பிட்டாங்க. பாப்பா அம்மா அத்தை எல்லாம் வீட்லேயே சாமி கும்பிட்டுட்டு அப்புறம்தான் இந்த பஸ் ஏற அங்கே பக்கத்தில் கோயில் இருக்குது சொன்னாங்க இல்லையா, அங்கே போவாங்க. அதனால் இப்போ வீட்டில் சாமி கும்பிட்ருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்கள தாட்டி விட்டுடலான்னு பார்த்தா, நான் அவ்வளோ நேரம் அவங்களோட கோயிலெல்லாம் இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் தாட்டி விட்றப்போ போக முடியல. எங்கள் பாப்பா பார்த்திங்களா எவ்வளோ ஒரு ஜாலியாக ஹாப்பியாக விளையாண்டுட்ருக்குறான்னு. அவங்க அத்தை வந்துட்டால் அவளுக்கு ஒரு சந்தோஷம். அதனால் என்னை தாட்டி விட்றப்ப கரெக்டாக போக முடியலேன்னு எனக்கு ஒரு சின்ன வருத்தம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பாப்பா பாருங்க செல்லம், அவள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறா ஃப்ரெண்ட்ஸ். யாராவது வீட்டுக்கு வந்துட்டால் அவளுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா இப்போ சாமி கும்பிட்டுட்ருக்குறாங்க. சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு இன்னும் வியாழக்கிழமை காலையில் தான் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லபடியாக அவங்களுக்கு கோயிலுக்கு போயிட்டு வரணும் கடவுளே. இப்போ நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். அம்மாங்க பஸ் ஏறுற இடத்துக்கு வந்தாச்சு. சரி நம்ம சாமி கும்பிடலாம், பாப்பா வரனால தான். அப்புறம் அவளையே தூக்கிட்டு போய் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் வந்துடலான்ட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன கரெக்டாக பாப்பா அழுதாச்சு பிடிச்சிட்டான்ட்டு வீட்டுக்கு போயிட்டேன். பஸ் ஏற்றி விட்டுட்டு போகலான்னு பார்த்து ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் முடியல. சரி இருந்தாலும் நல்லபடியாக கோயிலுக்கு போயிட்டு வரட்டு. பாய்.